ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எண்டில் 3வது நாளில் கொண்டக்கடலை குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திருமண தேங்காவை எடுத்துக்கிட்டு அதில் கருவேப்பிலை, கசகசா, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு நல்ல மனம் வர மாதிரி வறுக்கணும். இதில் கசகசா போட்டால் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். நைட்டு என்ன பண்ணேன், கொண்டக்கடலையே ஊற வச்சுருக்கிறேன். அந்த இதில் குக்கரில் போட்டுட்டு பச்சை மிளகு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி அடுப்பில் போட்டுட்டு இஞ்சியும் வெளுத்துள்ளி இருக்கலாம் அதை நல்லா சதைச்சி வச்சுட்டு அதையும் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே போடலாம். தக்காளி எவ்வளோ போடணுமோ அந்த குவான்டிட்டி அனுசரித்து போடுங்க. நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு திக்னஸும் கிடைக்கும். அதுக்காக இப்போ ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடல் பாசி, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே ஸ்பைசஸ். உங்கள்கிட்ட கல்பாசி இருந்தால் கல்பாசி போடலாம். அப்புறம் காய்கறி என்ன காய்கறி வச்சுருந்தாலும் அதையும் போடலாம். என்கிட்ட உருளைக்கிழங்கும் கேரட்டும் இருந்துச்சு. அதை தான் க்யூப்ஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு விசில் வரும்போது ஒரு 5 விசில் வர மாதிரி. ஏன்னா நமக்கு காய்கறியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையும் நம்ம நைட்டே ஊற வச்சனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நமக்கு ஒரு 4-5 விசில் போதும் நமக்கு. ஸோ இதில் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் இதையும் போட்டு உப்பு தேவைக்கான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி நான் காய்கறி மேலே வர விட்டு பார்த்திங்களா. ஸோ அதனால் அது நிரம்புற வரைக்கும் வச்சு குக்கரில் விசில் வச்சுருவேன். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா போடணுன்னா போடலாம். நான் எனக்கு டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா சென்னா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடரும் போடலாம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலையே பார்த்திங்கன்னா நல்ல மல்டி ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். நம்ம சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் இப்போ என்னென்னா ஃபாஸ்டிங் ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா மெயினாக சப்பாத்தி, ஏன்னா சோறு கார்போஹைட்ரேட் பார்த்திங்களா, அதனால சப்பாத்தி தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். ஸோ சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு ஒரு 4 சப்பாத்தியும் இது குருமாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபாஸ்டிங்கில் மெயினாக. மெயினாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் ராகியில் அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுடலாம். இனி குக்கரில் விசில் வந்தோடனே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு காஞ்ச மிளகா ரொம்ப டேஸ்ட்டு, கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதுக்காக தான் காஞ்ச மிளகா நான் போடுறது. ஸோ காஞ்ச மிளகாவும் போட்டுருவேன். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை நல்ல நெய்யாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அரைச்ச விழுதையும் அதையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சோம்ல அதையும் ஊற்றிட்டு ஒரு கொதி விடணும். நல்ல மசாலா வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக என்ன கொதித்த உடனே கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதை தூவி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி இன்னொரு வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இதுமாரி ஃபாஸ்டிங்ஸில் 41 நாள் ஃபாஸ்டிங்ஸில் எல்லா வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். இப்போ யாரெல்லாம் என்னோடய வீடியோஸை பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். பாய் பாய்.